பாடி பில்டிங்கில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஸ்டீராய்ட்ஸில் இன்ஜெக்ஷனை விட ஓரல் ஃபார்மில் வர்றது வந்து ரொம்ப சேஃபு, அதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஓரல் ஸ்டீராய்டுக்கு ஒரு முக்கியமான கன்சர்ன் இருக்குது. அது என்னன்னா, சில ஓரல் ஸ்டெராய்ட்ஸ் வந்து உங்கள் லிவருக்கு அதிகமாக டாக்ஸிக் கொடுக்கக்கூடியது. அதனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்படுற ரிஸ்க்கும் இருக்கு, அது போக கொலஸ்ட்ரால் ரிஸ்க்கும் இருக்கு. அதுவே இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்ட்ஸ்ல பார்த்தா சேம் டைப் ஆஃப் லிவர் டாக்ஸிட்டி எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப சேஃப்னும் கிடையாது. அதுலேயுமே ஹார்மோனல் சப்ரஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அதுக்கப்புறம் அன்சேஃபாக யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாகவும் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன் தான் சேஃபு, ஓரல் தான் ரிஸ்க்கு, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. அதில் பெனிஃபிட்டை விட ஹெல்த் ரிஸ்க் இருக்குன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்க் எல்லாமே தெரிஞ்சும் நான் யூஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஹெல்த் செக்ஸ் பண்ணணும், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன பிளட் ஒர்க் எடுக்கணும், இது எல்லாமே நாளைக்கு பார்ட் 2ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.